திருப்பலி முன்னுரை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித டான் போஸ்கோவின் நினைவு நாள். ஆண்டின் இறுதி நாள், நன்றி கூறும் இனிய நாள். 2020ஆம் ஆண்டு முழுவதும் இறைவன் புனித டான் போஸ்கோ வழியாக நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். கிறிஸ்துவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தூய வாழ்வு வாழ்வதற்காக உடல் தூய்மை அல்ல, நாம் உள்ள தூய்மை பெற்றவர்களாக வாழ வேண்டும். உலகின் மீதும் அது உள்ளவை மீதும் நாட்டம் கொள்ளாமல் இறைவார்த்தை நமதாக்கி உயிருள்ள நம்பிக்கையின் வாழ்வை வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறைவன் நமக்கு அருளிய அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். இத்திருப்பலியில் முழுமையாக நம்மையே அர்ப்பணிப்போம். அன்பின் திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. குட் ஈவினிங் சார். இன்று நாம் மாதத்தின் இறுதி நாளில் நாம் கொண்டாடுகின்ற நம்முடைய தந்தை டான் போஸ்கோவினுடைய நினைவு திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். நாளை தினம் ஆண்டினுடைய இறுதி நாள். அதனால் இன்றைக்கு டான் போஸ்கோவினுடைய நினைவு திருப்பலி கொண்டாடப்படுகின்றது. டான் போஸ்கோவினுடைய பங்கு, டான் போஸ்கோவினுடைய ஆலயம். டான் போஸ்கோ நம்முடைய அனைவருடைய தந்தையாக இருக்கின்றார். அடுத்த மாதம் ஜனவரி மாதம்
தொன்போஸ்கோவுக்காக நாம் ஒப்பு கொடுக்கின்ற காரணம் ஜனவரி 31ஆம் தேதி தொன்போஸ்கோவுடைய பெருவிழா நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஒவ்வொரு மாத இறுதியிலும் தொன்போஸ்கோவின் நினைவு கூர்ந்து அவருடைய வழிகாட்டுதலிலே இளைஞர் பணியிலே நம்மை அர்ப்பணித்து கொள்ள அவருடைய மன்றாட்டை நாம் கேட்கின்றோம். இன்றைய திருப்பலியும் நாம் ஒன்று சேர்ந்து தந்தை தொன்போஸ்கோ வழியாக இறைவனை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அவரை பின்பற்றவும் அவருக்கு தொன்போஸ்கோ துணையாக இருந்த அன்னை மரியாளை நாமும் நம்முடைய அன்னையாக ஏற்றுக்கொள்ளவும் திருப்பலியிலே ஒருவருக்காக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலி நன்றி திருப்பலியாக ஜான் பெர்னர்ட், பென்சன் ஜெனிஃபர், சதீஷ் அவருடைய குடும்பம், பீட சிறுவர்கள், சாவியோ குழுவை சேர்ந்தவர்கள், விவியன் ஜோசப் ஃபேமிலி இவர்கள் அனைவரும் நன்றி திருப்பலி கொடுக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மரித்த கிறிஸ்டினா புஷ்பநாதன், டி இருதயராஜ், ஜெயமேரி இவருடைய ஆண்மையை பாற்றிக்காவும் திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடனில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Please
நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாளைய சமுதாயம் இன்றைய இளையோரை சார்ந்திருக்கிறது என்பதை புனித ஜான் போஸ்கோ வாழ்வின் வழியாக எங்களுக்கு உணர்த்த திருவுளமானே. அவரை போன்று நாங்கள் ஞானமும் தெய்வ பக்தியும் கொண்ட எங்களின் வழிகாட்டுதலால் நீதியும் அமைதியும் சமத்துவம் பிறரம்பும் கொண்டு இளைஞர்களை உருவாக்க அருள் புரியும். மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மவ்வும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே அவற்றிற்கு என் ஊழியன் தாவீதை ஒரே ஆயனாய் அமர்த்துவேன். அவன் அவற்றை மேய்த்து அவற்றிற்கு ஆயனாய் இருப்பான். ஆண்டவராகிய நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்கள் நடுவே தலைவனாய் இருப்பான். ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன். அப்போது அவர்களுடைய கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் அவர்களோடு இருக்கின்றேன் என்பதையும், இஸ்ரேலின் வீட்டாராகிய அவர்கள் என் மக்களாய் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீங்கள் என் மேய்ச்சலின் மந்தையாகிய மக்கள், நான் உங்கள் கடவுள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளை நினைக்கின்றது. இன்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. இம்மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தலைமுறைகள்
வாழ் புகழா தலைமுறைகள் என்னை பேருடையால் என்றிடுமே. என்னான்மா இறைவனை ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, மீட்பெறும் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என்னான்மா இறைவனை ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, மீட்பெறும் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனை ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, மீட்பெறும் கடவுளை நினைக்கின்றது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 18 1 முதல் 6 மற்றும் 10வது அருள் வசனம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கின்றனர். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் வாழ்ந்துள்ளே சிறுவன் ஒருவன் சுமார் 8 வயது தான் இருக்கும். அவன் மக்கள் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிலர் கடைகளுக்கு செல்லுவதும், ஒரு சிலர் வேடிக்கை பார்ப்பதும், ஒரு சிலர் சர்க்கஸ் வித்தை காட்டுகிறவர்களை சூழ்ந்து கொண்டு அந்த சர்க்கஸையும் மேஜிக்கையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் கோவிலுக்கு செல்கின்றவர்கள் மிக குறைவாகவே இருந்தார்கள். இதை பார்த்து சிறுவன் யோசித்தான், எப்படி இவர்களை எல்லாம் கோவிலுக்கு கொண்டு வருவது? பிறகு அவன் என்ன செய்தான், திடீரென்று 2 மரங்களுக்கு நடுவிலே ஒரு கயிறை கட்டி கையிலே ஒரு குச்சியை வைத்து கொண்டு அந்த கயிற்றின் மேல் நடக்க ஆரம்பித்தான். இதே போன்ற வித்தையை அந்த சர்க்கஸ் வித்தைக்காரனும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த சிறுவனுடைய வித்தையை பார்த்து எல்லோரும் இவன் பக்கம் வந்துவிட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வித்தை நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இதைவிட ஒரு மிக முக்கியமான அங்கே ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது, திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்காமல் இந்த வித்தையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே. உங்களுக்கு வித்தை தானே வேண்டும், நான் நிறைய செய்து கொடுக்கின்றேன், மேஜிக் கூட நான் செய்வேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் எல்லோரும் முதலில் ஆலயத்திற்கு வந்து திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் வெளியே வரும் பொழுது நான் உங்களுக்கு இலவசமாக வித்தை செய்கின்றேன் என்று சொன்னான். அப்படியே மக்களும் வந்தார்கள். இதை பார்த்த சர்க்கஸ் வித்தைக்காரனுக்கு ஆத்திரமாகிவிட்டது. கூட்டம் சேரவில்லை, கலெக்ஷன் ஆகவில்லை. அப்பொழுது அந்த சிறுவனை அவர் கண்டிக்கின்றார். அப்பொழுது சிறுவன் சுலபமாக சொன்னான், உண்மைதான், உனக்கு வசூல் ஆகலை, ஆனால் மக்கள் கோவிலுக்கு போவதை இங்கே தடுக்கின்றீர்கள், அது தவறு என்று சொல்கின்றார். பரவாயில்லை, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நீங்கள் வேண்டுமானால் ஏதாவது ஒரு போட்டி வைங்க. அந்த போட்டியில் நான் தோற்றுவிட்டால் நீங்கள் சொல்லுவது போல மக்களை உங்களிடம் அனுப்பிவிடுகின்றேன். நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் கோவிலுக்கு வருகின்றவர்களை யாரும் தடுக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. அந்த வித்தைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பொடியன் என்னிடம் போட்டிக்கு வருகின்றான், சரி என்று ஒத்துக்கொண்டான். முதல் போட்டி மரம் ஏறுதல். இந்த கிறிஸ்மஸ் மரம் மாதிரி ரொம்ப உயரமான மரங்கள்லாம் அங்கே இருக்கும். அதில் யார் அதிகமாக உயரத்துக்கு ஏறுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். சர்க்கஸ் வித்தைக்காரன் முதலில் ஏறினான், பாதி மரம் கூட ஏற முடியவில்லை, இறங்கிவிட்டான். ஆனால் இந்த சிறுவன் மிக மிக வேகமாக உச்சிக்கு சென்று விட்டான். முதல் போட்டி வெற்றி. பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால் வேகமாக சொல்கிறேன். இரண்டாவது போட்டி ஓட்டப்பந்தயம். அதிலும் இந்த சர்க்கஸ் வித்தைக்காரன் வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு அவன் அந்த கோவில் பக்கமே வருவது கிடையாது. மக்கள் எல்லோரும் ஆலயத்துக்கு சென்றார்கள், திருப்பலியில் பங்கெடுத்தார்கள். இது போன்ற பல நிகழ்ச்சிகளை தந்தை தொன்போஸ்கோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தொன்போஸ்கோ சிறுவனாக இருந்த பொழுது நடந்தது இதுதான். இந்த அவருடைய இந்த செயல் எதன் மூலமாக இப்படி மக்களை அவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்தார், ஜெபிக்கு கொண்டு வந்தார். முதலில் அவருக்கு ஜெபத்தின் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தது, திருப்பலியிலே ஒரு ஆர்வம் இருந்தது. அதற்கு காரணம் அவருடைய அம்மா அவரை அந்த அளவிற்கு சிறு வயதிலிருந்தே வளர்த்தார்கள். இரவிலே தொன்போஸ்கோவை சிறுவனை வெளியிலே கூட்டிட்டு வந்து, வீட்டுக்கு வெளியே கூட்டி வந்து விண்ணகத்தை காட்டுவார். அங்கே விண்மீன்கள் அப்படியே ஜொலித்து கொண்டு, இதையெல்லாம் பார்த்தாயா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, இது எப்படி, யார் இதெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா? கடவுள்தான் இந்த விண்மீன்களை கொடுக்கின்றார், அதை முறையாக செயல்பட செய்கின்றார். கடவுள்தான் நம்முடைய தந்தை என்று கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த ஆன்மீகத்தை புகட்டி அந்த சிறுவனுக்கு கடவுள் மேல் பக்தியை கொண்டு வந்தார். அதன் பிறகு அவன் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தான். அதனால் டொன் போஸ்கோ கோவில் காரியங்களிலே, ஜெபத்திலே, திருப்பலியிலே எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் எல்லோரையும் ஒன்று சேர்க்க ஆரம்பித்தான். வளர வளர டொன் போஸ்கோ இதே குறிக்கோளோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். படிக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் நன்றாக. 11 வயதில் தான் அவர் பள்ளிக்கூடமே போனார். அதனால் அவருக்கு மற்றவர்களெலாம் அவருடைய தம்பிமார்களைப் போல இருந்தார்கள். இவர் தான் உயரமாக இருந்தார். ஆனால் இவருடைய அறிவுத்திறனை பார்த்து 2 மாதத்திலேயே அவர் வகுப்பு மாறிக்கொண்டே இருந்தார். 2 மாதம் முடிந்து ஒரு தேர்வு நடத்துவார்கள், பிறகு அடுத்த வகுப்பு, 2 மாதம் அடுத்த தேர்வு வகுப்பு, அப்படி சீக்கிரமாக எல்லா வகுப்புகளையும் கடந்து வந்தார். எதற்காக படித்தார்? அப்பொழுதே அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது. நானும் படித்து ஒரு குருவாக வேண்டும், குருவாகி இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்கள் நிறைய தவறு செய்கின்றால் தெரிந்தும் தெரியாமல் அதை அவர்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர்களை உருவாக்க வேண்டும், அவர்கள் நல்ல பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்திலே படிக்க முடியாத சூழ்நிலையிலே ஒரு வீட்டிலே தாங்கி அங்கு வீட்டு வேலையும் செய்து கொண்டு பள்ளிக்கூடம் சென்று படித்தார். இப்படியெல்லாம் தற்செயலாக அவர் அந்த வீட்டு வேலை செய்த அந்த வீட்டையும் அவர் தங்கியிருந்த இடத்தையும் நான் பார்க்க நேர்ந்தது. ஒரு சிறிய திண்ணை தான் அந்த வீட்டில், அந்த திண்ணையில் தான் அவர் தூங்கிட்டு இருந்தார். ஒரு வீட்டில் வெளியில் ஓரத்தில் அந்த இடத்துல படித்து கொண்டு வீட்டு வேலையெல்லாம் செய்து கொண்டு படித்தார். உங்களுக்கு நமக்கு தெரியும், அவர் குருவானதும் முதல் திருப்பலியிலேயே அவர் ஒரு இளைஞனை பார்த்து தன்னுடைய நண்பனாக்கி கொண்டு அவன் மூலமாக அந்த இளைஞர் பணியை ஆரம்பித்தார். அப்பொழுதே அவர் இந்த குறிக்கோளை எடுத்துக்கொண்டார். ஆன்மாக்களை கொடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அவருக்கு இருந்த ஒரே குறிக்கோள் பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள், இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவருடைய ஆன்மாவை நான் ஈடேற்ற வேண்டும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். அவர் இளம் குருவாக இருந்த பொழுது பணத்துக்காக, ஊதியத்துக்காக பணிபுரிய பலர் அழைத்தார்கள். எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக என்னை விட்டுவிடுங்கள், நான் இந்த இளைஞரோடு இளைஞனாக இருந்து இந்த இளைஞர்களை நான் கவனித்துக் கொள்ளுகின்றேன் என்று அந்த பணியை ஆரம்பித்தார். வளர்ந்தது. விடுதி ஆரம்பித்தார், தொழில் பள்ளி ஆரம்பித்தார், பிள்ளைகளை வெளியில் சென்று படிக்க வைத்தார். எல்லாவற்றையும் அவர்களுடைய ஆன்மை ஈடேற்றத்துக்காக, அவருடைய நல்வாழ்வுக்காக, இன்னும் சுருக்கமாக சொன்னால் அவர்களை அனைவருமே புனிதராக்க வேண்டும் என்று தான் அவர் விருப்பப்பட்டார். அவருடைய காலத்திலேயே அவருடைய விடுதியிலேயே புனிதர்கள் உருவானார்கள். அதில் முதலாவதாக வந்தவர் தான் டொமினிக் சாவியோ. அதன் பிறகு மிக்கி மோகனை, இன்னும் பெசோக்கி, மற்ற இளைஞர்கள்லாம். டொன் போஸ்கோ சொல்வார், டொமினிக் சாவியோ புனிதர் என்று நீங்கள் சொல்ல உண்மைதான். ஆனால் டொமினிக் சாவியை விட புனித தன்மையோடு இருக்கின்ற இளைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்வார். அதுதான் அவருடைய ஆர்வமாக இருந்தது. அதனால் அதையே அவர் வாழ்நாள் முழுவதும் இளைஞர்களுக்காக, இளைஞர் ஈடேற்றத்திற்காக, அவருடைய புனித வாழ்க்கைக்காக அவர் அதிகம் பாடுபட்டு தன்னையே அவர்களுக்காக அர்ப்பணித்து கொண்டார். அவர் இறந்த பொழுது அவர் நோயினால் அதிகம் இறக்கவில்லை. உழைத்து 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 அவர் சோர்ந்து போய்விட்டார். அதனால்தான் 73வது வயதிலேயே அவர் இறந்தார். அதற்கு முன்பாக எவ்வளவு காரியங்கள் செய்தால் தெரியும், அதையெல்லாம் சொல்லாருமே நமக்கு நேரம் பத்தாது. இந்த ஆன்ம தாகத்தை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். அவரே அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறையாக 4 வரியிலே சொல்லி முடித்து விட்டார். அதை மட்டும் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்வார் பிள்ளைகளை பார்த்து, என்றால் அவர் ஒரு முறை மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது பிள்ளைகள்லாம் தரையில் முட்டி போட்டு தந்தை டொன் போஸ்கோ குணமாக வேண்டும் என்று ஜெபிக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டொன் போஸ்கோ தேறி வருகின்றார். அப்பொழுது பிள்ளைகளை பார்த்து சொல்வார், எனக்கு உடல்நலம் பெறுவதற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள், ரொம்ப நன்றி, நான் எனக்காக வாழ விரும்பவில்லை. அவர் அப்பொழுது சொன்னார்,
For you I study, for you I work, for you I live, for you even I am ready to give my life அப்படின்னு சொன்னார். உங்களுக்காக நான் படிக்கின்றேன், உங்களுக்காக நான் வேலை செய்கின்றேன், உங்களுக்காக நான் வாழ்கின்றேன், ஏன் உங்களுக்காக தேவைப்பட்டால் என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். இந்த ஆர்வம்தான் ஆன்மாக்களை தாருங்கள் மற்றெல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள இந்த ஆன்ம தாகம்தான் அவரை இளைஞனுடைய தந்தையாக, திருச்சபையிலே ஒரு புனிதராக, மாபெரும் புனிதராக அவர் இருக்கின்றார். நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். கண்டிப்பாக அவரை வழிநடத்தியது அன்னை மரியாள். இயேசுவினுடைய பாதையிலே செல்ல அன்னை மரியாள் அவரோடு இருந்து அவரை வழி நடத்தினார். தந்தை டொன் போஸ்கோவை நினைவு கூர்ந்தேன் என்று அவர் எதிர்பார்ப்புப்படி நாம் எல்லோரும் ஆன்ம ஈடேற்றம் பெற்றவர்களாக வாழ்வோம். அதற்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் நம்மை சுற்றியுள்ளவருடைய நல்வாழ்வுக்காக நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்து தீயதை அகற்றி நல்வழிப்படுத்த நாம் முன்வருவோம். டொன் போஸ்கோ நமக்கு வழி நடத்துவாராக. ஆமீன். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். எழுந்து நிற்போம். உங்கள் பதில் புனித டொன் போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித டொன் போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் எம் இறைவா, எமது திரு அவையை வழிநடத்துகின்ற எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் இவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாகிய திரு அவை மக்களை இறைவார்த்தை ஊட்டி நேரிய வழியில் வழிநடத்த வேண்டி ஆற்றலையும் உடல் நலத்தையும் ஆன்மீக சுகத்தையும் இவர்களுக்கு அளித்திட வேண்டிய அருளை தர வேண்டும் என்று புனித டொன் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித டொன் போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளையோர்கள் ஞானத்தில் வளர்ந்து உம்மை அன்பு செய்து வாழவும், உம் வழியில் நடந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழவும் வரமருள வேண்டுமென்று புனித டொன் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித டொன் போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கூறிய இறைவா, கொரோனா தாக்கத்தால் பொருளாதாரத்தில் வெகுவாக பாதிக்கப்பட்ட நாங்கள் அதிலிருந்து மீளவும், வரக்கூடிய தொடர் இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை பாதுகாத்திடவும், மாணவர்களின் கல்வி பாதிப்பு அடையாமல் இருக்கவும், மீண்டும் மக்கள் இயல்பு நிலை அடைய வேண்டும் என்று புனித டொன் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித டொன் போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இந்த ஆண்டு முழுவதும் உமது கண்ணின் மணி போல் எம்மை காத்தமைக்கு நன்றி கூறுகிறோம். வரவிருக்கும் புதிய ஆண்டில் எல்லா நலன்களையும் பெற்று நிறை வாழ்வை நோக்கிய பாதையில் பாதுகாப்பாக பயணிக்க உமது அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று புனித டொன் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித டொன் போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலிக்கு வர முடியாதவர்கள், நோயுற்றவர்கள், இன்று மரித்தவர்கள், மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றவர்கள், அவர்கள் அனைவரையும் இறைவன் இரக்கத்தினால் அருள் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
படைப்பின் மகிமையே தன்னில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே எந்த உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை எந்தன் உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை அப்பரச காணிக்கையை கொண்டு வந்தேனும் திருமுன் அப்பரச காணிக்கையை கொண்டு வந்தேன் உன் திருமுன் ஏற்றிடுவீர் மாற்றிடுவீர் இயேசு உடல் பெற்றவாய் எதை தருவேன் இறைவா நான் எதை தருவேன் தலைவா எதை தருவேன் இறைவா நான் எதை தருவேன் தலைவா எல்லாம் உமது கொடைகளே எல்லாருக்கும் சொந்தமே எல்லாம் உந்த கொடைகளே எல்லாருக்கும் சொந்தமே எல்லாருக்கும் மீட்பினால் உறவை தந்த வான்மழையே எல்லாருக்கும் மீட்பினால் உறவை தந்த வான்மழையே வேதனையும் சோதனையும் இன்ப துன்பம் அத்தனையும் வேதனையும் சோதனையும் இன்ப துன்பம் அத்தனையும் நான் பணிவேன் உன் திருமுன் ஏற்றிடுவேன் என் இறைவா தருவேன் இறைவா நான் தருவேன் தலைவா எதை தருவேன் இறைவா நான் எதை தருவேன் தலைவா எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ் பாடி எனை தருவேன் இறைவா நான் எனை தருவேன் தலைவா எனை தருவேன் இறைவா நான் எனை தருவேன் தலைவா அன்புமிக்க சகோதர சகோதரியரே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒப்பு கொடுக்கும் இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை கொள்வாராக. நலன்களின் ஊற்றே இறைவா, இந்த அப்பரச காணிக்கைகள் வழியாக இங்கு கூடியிருக்கிற அனைவரின், குறிப்பாக இளையோரின் நிறை குறைகளையும் சீரிய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோ. நிறைவாக நீர் இதனை ஆசிர்வதித்து உமது திருவுடல் திரு ரத்தமாக மாற்றி எங்களின் குறைகளை தீர்க்கும் அருமருந்தாகிட வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும், சிறப்பாக எங்கள் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான புனித ஜான் போஸ்கோவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மனிதன் வாழ்வு பெற வேண்டும், அதனை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக உமது திருமகனை எங்களுக்கு அனுப்பினீர். அவர் எங்களுக்கு எடுத்து சொன்ன மதிப்பீடுகளின்படி சிறப்பாக எம் இளைய தலைமுறையினர் வாழ அருளையும் பொழிகின்றீர். தவறிய நேரங்களிலெல்லாம் எங்கள் தவறுகளை அன்புடன் சுட்டிக்காட்டி தொடர்ந்து எங்களோடு இருந்து நாங்கள் வளமுடன் வாழவும் எம் வாழ்வில் இறையரசை கட்டி எழுப்பவும் துணை செய்கின்றீர். ஆகவே இளையோர் மற்றும் இந்த நினைவு நாளை கொண்டாடும் திருக்கூட்டத்தோடும் வான தூதரின் அணிகளோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி
மகிழ்ச்சியுடன் பறைசாற்றி ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஜான் பெர்னட், பென்சன் ஜெனிஃபர், சதீஷ் குடும்பம், பீட சிறுவர்கள், சாவியோ குழுவை சேர்ந்தவர்கள், விவியன் ஜோசப் குடும்பத்தினர், இவர்கள் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுப்போம். மரித்த கிருஷ்ணா புஷ்பநாதன், டி இருதயராஜ், ஜெயமேரி இவருடைய ஆண்மடை பாற்றிக்காகும் இறைவன் அவர்கள் நித்திய நிலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே, சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரீரோ நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரீரோ நண்பரே. நீர் பகிரவாரீரோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பில் அரசில் நுழைந்திடுங்கள். உன் மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரீரோ நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரீரோ நண்பரே. நீர் பகிரவாரீரோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. ஆண்டு காலம் முழுவதுமாக தொன் போஸ்கோவினுடைய பரிந்துரை நம்மோடு இருந்து வழிநடத்தி வந்த கொடைக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறி, எனவே மார்ச் மாதம் முதல் இந்த கொரோனாவுடைய தாக்கத்தினால் அநேகர் இந்த லாக்டவுன் மூலமாக அடைபட்டிருந்த ஒரு சூழலிலே, அந்த சூழலிலும் தொன் போஸ்கோவினுடைய பரிந்துரையிலும் சகாய அன்னையினுடைய பரிந்துரையிலும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அன்றாடம் உண்ண உணவும் உடையும் மற்றும் இருப்பிடமும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வந்த அந்த மாபெரும் கொடைக்காக இறைவனுக்கு இப்பொழுது நன்றி கூறி, நீ செய்த நன்மையை நினைக்கின்றேன் என்ற பாடலை எல்லோரும் நெஞ்சார்ந்த உணர்வோடு நாம் பாடுவோம்.
இறைவா இறைவா நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 உன்னிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறைவின்றி காத்து வந்தார் ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார் நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனின் திருவுடலை திரு ரத்தத்தையும் எங்களை புனிதப்படுத்தும் அருமருந்தாக உண்டு மகிழ்ந்திருக்கிற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மக்களில் குறிப்பாக இளையோரில் வாழ்வில் வரும் தடை கற்களை எல்லாம் உமது துணையால் படிக்கற்களாக மாற்றி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். நல்லெண்ணங்களுக்கு எழுச்சியூட்டும் இறைவன் தம்முடைய அருளால் உங்களை எப்போதும் பாதுகாத்து திருமுழுக்கு வாக்குறுதிகளுக்கு ஏற்ப உங்கள் உள்ளங்களை உண்மையுள்ளவர்களாக வாழ செய்வாராக. சிலேசிய சபையை நிறுவிய புனித ஜான் போஸ்கோவின் முன்மாதிரியை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் இளையோருக்கு பணிபுரிய நல்லாய நாம் கிறிஸ்து உங்களுக்கு ஆசி அருள்வாராக. புனித ஜான் போஸ்கோவின் நினைவு நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாம் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இறை அன்பிலும் வழி நடக்க இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இளைஞரின் தந்தை தொன் போஸ்கோவே எங்கள் இறைவனின் தூதரே வாழியவே. இளைஞரின் தந்தை தொன் போஸ்கோவே எங்கள் இறைவனின் தூதரே வாழியவே. அன்பேனும் அருமறை வளர்த்தவரின் அதில் ஆண்டவர் திருவுளம் கண்டவரே. அன்பேனும் அறமதை வளர்த்தவரே அதில் ஆண்டவர் திருவுளம் கண்டவரே. கல்வியில் கனிவினை கலந்தவரே உம்மை காலமெல்லாம் யாம் புகழ்வோமே. கல்வியில் கனிவினை கலந்தவரே உம்மை காலமெல்லாம் யாம் புகழ்வோமே. இளைஞரின் தந்தை தொன்
வாலிபர் வாழ்வினை அமைத்தவரே, அருள் வழி தன்னை காட்டிய போதகரே. வாலிபர் வாழ்வினை அமைத்தவரே, அருள் வழி தன்னை காட்டிய போதகரே. வறியவர் உயர்த்திட உழைத்தவரே, உயர் வரங்களை எமக்கு அருள்பவரே. வறியவர் உயர்த்திட உழைத்தவரே, உயர் வரங்களை எமக்கு அருள்பவரே. இளைஞரின் தந்தை தொன் போஸ்கோவே, எங்கள் இறைவனின் தூதரை வாழியவே. அன்பெனும் மரமதை வளர்த்தவரே, அதில் ஆண்டவர் திருவுள்ளம் கண்டவரே. அன்பெனும் மரமதை வளர்த்தவரே, அதில் ஆண்டவர் திருவுள்ளம் கண்டவரே. கல்வியில் கனிவினை கலந்தவரே, உம்மை காலமெல்லாம் யாம் புகழ்வோமே. கல்வியில் கனிவினை கலந்தவரே, உம்மை காலமெல்லாம் யாம் புகழ்வோமே. இளைஞரின் தந்தை தொன் போஸ்கோவே, எங்கள் இறைவனின் தூதரை வாழியவே. வாலிபர் வாழ்வினை அமைத்தவரே, அருள் வழி தன்னை காட்டிய போதகரே. வாலிபர் வாழ்வினை அமைத்தவரே, அருள் வழி தன்னை காட்டிய போதகரே. வறியவர் உயர்த்திட உழைத்தவரே, உயர் வரங்களை எமக்கு அருள்பவரே. வறியவர் உயர்த்திட உழைத்தவரே, உயர் வரங்களை எமக்கு அருள்பவரே. இளைஞரின் தந்தை தொன் போஸ்கோவே, எங்கள் இறைவனின் தூதரை வாழியவே. இளைஞரின் தந்தை தொன் போஸ்கோவே, எங்கள் இறைவனின் தூதரை வாழியவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவன் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இந்த நிகழ்ச்சி சிறப்புக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் தூய தொன் போஸ்கோ வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பாவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். இவ்வார்த்தையின்படி பல்வேறு இன்னல்கள் இருந்தும் நோயிலிருந்தும் நம்மை பாதுகாத்த இறைவனுக்கும் நமக்காக இறைவனிடம் பரிந்துரைபவர்களுமான அன்னை மரியாளுக்கும் நமது பங்கின் பாதுகாவலரான தொன் போஸ்கோவிற்கும் நன்றி கூறுவோம். அன்பிற்கு இலக்கணமாக விளங்கிய தந்தை போஸ்கோ தன் வாழ்நாள் எல்லாம் ஏழை எளியவர், அனாதைகள், கைவிடப்பட்டோர், சாலையில் அலைந்து திரிந்து திசை தெரியாமல் வாழ்ந்த இளையோர் இவர்களின் வாழ்வில் அன்பு, இறைப்பற்று, கடின உழைப்பு, மகிழ்ச்சி, ஒற்றுமை, அமைதி இவற்றை அவர்களுக்கு அளித்து சமுதாயத்தில் நல்ல மணிகளாக உருவாக்கியவர் போஸ்கோ. நற்கருணை பக்தி, மரியன்னை பக்தி, திருத்தந்தை பக்தி இம்மூன்றிலும் விசுவாச வாழ்வாக்கியவர் போஸ்கோ. நாமும் அவரது வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரம் வேண்டி இவ்வழிபாட்டில் பங்கேற்போம். தொன் போஸ்கோ சகாய தாயிடம் பக்தி பற்றுதல் கொள்ளுங்கள், புதுமைகளை காண்பீர்கள் என்று அடிக்கடி கூறி தன்னுடைய வாழ்க்கையிலும் பல புதுமைகளை கண்டவர். இந்த வருடத்தின் இறுதி நாளிலே சிறப்பாக தொன் போஸ்கோ நாளை நினைவு கூறுகின்ற நாம் அன்னை மரியாளுக்கு புகழ் பாக்கல் பாடி சகாயத்தாயின் வழியாக தொன் போஸ்கோவிடம் நம்முடைய ஜெபங்களை
இந்த பாடல் வழியாக அர்ப்பணிப்போம். மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. புனித ஜான் போஸ்கோவின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்டு ரட்சித்த இறைமகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாகிய இறைவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஒரு இறைவனாகிய தந்தையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், கிறிஸ்துவர்களின் சகாய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியால் வழிநடத்தப்பட்ட புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாய அன்னையால் படிப்பிக்கப்பட்ட புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் உண்மையான மாதிரியான விளங்கிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளைஞர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பின் சின்னமாக விளங்கிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாய அன்னையின் புனித தூதரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சலேசிய சபையை தோற்றுவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளைஞர்களின் தந்தையும் வழிகாட்டியுமாய் திகழ்ந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையை நேசித்த புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாப்பரசரின் போதரவாளாகிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழைகளின் இனிய நண்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளம் தொழிலாளர்களின் தலைவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளைஞர்களின் நல்லாயனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத போதகர்களுக்கு புத்துணர்வே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளைஞர்களின் ஆன்மீக வாழ்விற்கு புத்துணர்வாய் திகழ்ந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையோடு பணியாற்றுவோருக்கு முன்மாதிரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபத்திற்கும் இறை ஒன்றிற்கும் முன்மாதிரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்வியாளர்களுக்கும் மறைபோதகர்களுக்கும் முன்மாதிரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆசிரியர்களுக்கும் ஆன்மீக மறைபோதர்களுக்கும் முன்மாதிரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சபை நிறுவனர்களுக்கும் அதை வழிகாட்டிகளுக்கும் முன்மாதிரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய அன்பின் எடுத்துக்காட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தன்னம்பிக்கையின் எடுத்துக்காட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனிவான அன்பிற்கும் புரிந்து செயல்படுவோருக்கும் எடுத்துக்காட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சிக்கும் ஏழ்மைக்கும் எடுத்துக்காட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆர்வத்தோடு நற்பணியாற்றுவோருக்கு எடுத்துக்காட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருள் நிரம்பிய அற்புதரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதநேயம் உடையவராகிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்தித்து செயலாற்றுவராகிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மக்கள் தொடர்பில் சிறந்தோங்கிய அப்போஸ்தலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு முறை
கோவை கல்வியின் தலை சிறந்த ஆசிரியரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காலத்தின் தேவைகளை உணர்ந்து செயல்பட்ட புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புத கனவு காட்சிகளால் உந்தப்பட்டு இறைப்பணி ஆற்றிய புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆயிரம் ஆண்டவரே. ஜெபிப்போமாக. இறைவா, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களின் தந்தையாகவும் ஆசிரியராகவும் தேர்ந்து கொண்டீரே. புனித சகாய் அன்னையின் உதவியால் அவர் தளராது புத்துணர்வுடன் திருச்சபைக்காக உழைத்தாரே. அவரை போல நாங்களும் இறை அன்பால் ஈர்க்கப்பட்டு ஆன்மீக பணியும் சமூக பணியும் ஆற்ற வரமருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் தூய ஆவியின் மூலம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமென். தந்தை டான் போஸ்கோவை நாம் நினைவு கூறுகின்றோம். அவர் நம்முடைய தந்தை, நமக்காக மரியன்னையின் மூலமாக இறைவனிடம் மன்றாடுகின்றார். நம்முடைய குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்வார். நன்றியோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆசிரியை பெற்று நாம் வீடு செல்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. புனித டான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். டான் போஸ்கோ வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி ஆனகம் சேர்த்தாயே. வாழ்க டான் போஸ்கோ வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி ஆனகம் சேர்த்தாயே. இறை அழைப்பினை ஏற்று இந்த உலகினிலே இறை வார்த்தையின் வழியில் என்னாலும் எப்போதும் இப்பாரினில் வாழ்கின்ற வாழின உழைத்தீரே. வாழ்க டான் போஸ்கோ வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இருள் சூழ்ந்திடும் உலகில் அருள் ஒளியனவே, புது நம்பிக்கை நிலவா எல்லோருக்கும் என்னாலும் அன்போடும் பையன் டான் போஸ்கோ வாழியவே. வாழ்க டான் போஸ்கோ வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. புனித டான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களிடையவும் பிறரிடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்றுத் தந்தருளும். ஆமென்.
கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.